ஹலோ மக்களே, எப்படி இருக்கீங்க எல்லாம்? இன்னைக்கு நாம டபுள் வேர்ல்ட் அப்படின்ற ஒரு அட்டகாசமான சைனீஸ் படத்தை பார்க்க போறோம். ஆனா இந்த படத்தோடைய ஒன்லைனரை சொல்ல போறது இல்ல. ஏன்னா இந்த படத்தோட ஆரம்பத்திலே இந்த படம் எதை நோக்கி போகுதுன்றது நம்மளுக்கு புரிஞ்சிடும். அதனால டைரக்டா படத்துக்குள்ள போயிடலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நீ யாரு அப்படின்னு கேக்குறீங்களா? போன வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். கொஞ்ச நாளா டியான்ஷி ஸ்டோரி டைம்ஸை சுத்திக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்ப 4 நட்சத்திரம் எல்லாம் பார்த்து நம்ம சேனலுக்கு ஒரு புது பேர் வச்சிருக்கோம். ஸோ இதுக்கப்புறமேட்டு நீங்க என்ன பார்க்க போறது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டியான்ஷி. வாங்க இன்னைக்கான படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல ஒரு சின்ன கதையை சொல்றாங்க. அது என்னன்னு பார்த்தா, வடக்கு தெற்கு இந்த 2 திசையில இருக்கக்கூடிய ராஜாக்கள் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. எப்பயுமே அந்த இடம் ரத்த கலரியா தான் இருக்கும். ஆனா இதனால அதிகமா பாதிக்கப்படுறது அந்த 2 நாட்டுல இருக்கக்கூடிய பொதுமக்கள் தான். சோ அதுக்காக அவங்க 2 பேருமே இதுக்கப்புறம் நம்ம சண்டை போட வேணாம்னு ஒப்பந்தம் போட்டு சமாதானமா போயிடுறாங்க. ஆனா அது வெறும் 10 வருஷத்துக்கு மட்டும்தான். 10 வருஷம் கழிச்சு புதுசா வரக்கூடிய வடக்கு நாட்டு அரசர் திரும்பி சண்டைய ஆரம்பிக்கிறாரு. சோ கண்டிப்பா இந்த வாட்டியே ரத்த ஆறு ஓடும் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த வாய்ஸ் ஓவர் முடிக்க அப்படியே அந்த சீனை கட் பண்ணி தெற்கு நாட்டை காமிக்கிறாங்க. அங்க வடக்க நண்பர்ஸ் 2 பேரு அந்த ராஜாக்கு கிஃப்ட் கொண்டு வந்திருக்காங்க. பார்க்க தங்க மாதிரி தகதகன்னு ஜொலிக்குது. என்னடா அதுன்னு சொல்லிட்டு தெற்கு நாட்டு அரசர் பார்த்துட்டு இருக்கும் போது டக்குன்னு அவங்க 2 பேரும் அதை ராஜா மேல கொட்டிடுறாங்க. அது பவுடர் மாதிரி இருக்கு. ஆனா அது துணி மேல பட்டதுமே ராஜாவோட துணி பத்தி எரிய ஆரம்பிக்குது. நல்ல சுத்தி இருக்க ஆட்கள் எல்லாம் அதை அணைச்சிடுறாங்க. இப்ப அந்த 2 பேர்ல ஒரு ஆளை இவங்களே அடிச்சு கொன்னுடுறாங்க. இன்னொருத்தவரை இவங்க செல்ல பிராணியா வளர்த்துக்கிட்டு இருக்க கருப்பு சிங்கம் அடிச்சு கொல்லுது. நம்ம நாட்டுக்குள்ளேயே வந்து உங்களை கொல்ற அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் வந்துருச்சு. சோ இதுக்கப்புறமேட்டு நம்ம தாமதப்படுத்த கூடாது, சீக்கிரமா அந்த போட்டியை ஆரம்பிக்கணும் அப்படின்ற மாதிரி மந்திரி சொல்ல ராஜாவும் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அடுத்து ஒரு 8 கழுகு அவுத்து விடுறாங்க. எதுக்காகனா இந்த நாட்டை சுத்தி 8 குரூப் இருக்காங்க. அந்த 8 குரூப்புக்குமே இந்த போட்டி நடக்க போகுதுன்ற அனௌன்ஸ்மெண்ட் போகணும்ல, அதை இந்த கழுகு மூலியமா தான் அனுப்புறாங்க. 3 நாளைக்குள்ள இந்த கழுகுகள் எல்லாம் அதுங்களோட வேலையை முடிச்சிடும். சோ 3 நாளுக்கு அப்புறம் நம்ம அந்த போட்டியை தொடங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ராஜா சொல்ல இந்த 8 குரூப்ஸ்ல ரொம்பவே கஷ்டப்படக்கூடிய ஒரு குரூப்பை காமிக்கிறாங்க. அங்க தண்ணி கூட பஞ்சம், இவ்வளவுதான் அப்படின்னு அளந்து பாட்டில்ல கொடுப்பாங்க, அவ்வளவுதான். அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தான் நம்ம படத்தோடைய ஹீரோ இருக்காரு. அவரு சேட்டை பிடிச்சவரு, எப்பயுமே குறும்பு பண்ணிட்டு இருப்பாரு. இப்ப கூட அங்க கொடுக்க முடியாதுன்னு பூட்டி வச்சிருக்க தண்ணியை திருடிட்டு ஓடுறாரு. அப்படியே அவர் அலைக்கா புடிச்சு தலைகீழ தொங்க விட்டுறாங்க. அந்த சமயம் தான் ராஜா அனுப்புன கழுகு வந்து அந்த மெசேஜ் கொடுக்குது. உடனே ஊர்ல இருக்க எல்லாருமே ஒண்ணு கூட்டி இந்த விஷயத்த சொல்றாங்க. ஒரு குரூப்ல இருந்து 3 பேர் கலந்துக்கணும். அந்த 3 பேர் யார் வர போறீங்க அப்படின்னு கேட்டா ஃபர்ஸ்டா நம்ம ஹீரோ வரேன்றாரு. சரின்னு சொல்லிட்டு அவர் அவுத்து விட்டு நிக்க வைக்கிறாங்க. யார் இந்த போட்டியில ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ராஜ்யத்துல ஒரு மிகப்பெரிய பதவி கிடைக்கும் அப்படின்னு சொன்னோன்னே அந்த குரூப்ல சூஹான் அப்படின்னு ஒருத்தவர் இருக்காரு. அவரு இதை கேட்டதுமே அப்படியே ஷாக் ஆயிட்டு நானும் வந்து சேர்ந்துக்கிறேன் அப்படின்றாரு. சோ இப்ப இந்த குரூப்ல 2 பேர் இருக்காங்க. 3ஆவதா இன்னொருத்தரும் வராரு. இவங்க 3 பேர் தான் இப்ப அந்த போட்டியில கலந்துக்க போறாங்க. போட்டி நடக்கிற இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ அவரோட இறந்த அம்மாக்கு மரியாதை செலுத்திட்டு இருக்காரு. அவங்க அம்மாக்கு என்ன இருக்குன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் அவங்க இந்த கிராமத்துக்கு வரும்போதே அடிபட்டு தான் வந்தாங்க. அந்த நிலைமையில தான் வயிற்றுக்குள்ள நம்ம ஹீரோ இருந்திருக்காரு. இந்த குரூப்ல இருக்கிறவங்க தான் பிரசவம் பார்த்திருக்காங்க. ஆனா பிரசவம் நடந்ததுமே அவங்க இறந்து போயிட்டாங்க. சோ நம்ம ஹீரோட அப்பா யாரு, இவங்க எங்க இருந்து வந்திருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோட பேக்ரவுண்ட் எதுவுமே நம்ம ஹீரோக்கு தெரியாது. இந்த போட்டியில கலந்துக்கிட்டு கூடவே நான் எங்க இருந்து வந்திருக்கேன், நான் யாரு அப்படின்றத கண்டுபிடிக்கணும், அதுக்கு ஒரு மாய காட்டை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சுத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா எல்லாருமே மாயக்காடு அப்படின்றது ஒரு கட்டுக்கதைன்னு சொல்றாங்க. ஆனா ஹீரோ கேட்கறதா இல்ல, கண்டிப்பா அந்த மாயக்காடை கண்டுபிடிச்சு நான் யாருன்றத கண்டுபிடிப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல இந்த சூஹானை காமிக்கிறாங்க. அவர்கிட்ட இந்த குரூப் உடைய சீஃப் ஒரு ஸ்பியரை வந்து கொடுக்குறாரு. அதுவும் உடஞ்சு போயிருக்கு. அதை பார்த்ததுமே இவர் மூஞ்சில ஒரு வெறி வருது. அந்த ஸ்பியரை வாங்கிட்டு அப்படியே வரப்பா நிக்கிறாரு. அடுத்து இவங்களோட பயணம் ஆரம்பிக்குது. 3 பேரும் பாலைவனத்துல நடந்து போய்கிட்டு இருக்காங்க. ஹீரோ மட்டும் தான் தொணன்னு பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படியே அவங்க போய்கிட்டே இருக்கும்போது திடீர்னு மண்ணு கடியில இருந்து ஒரு ராட்சச தேல் வந்து 3ஆவதா ஒருத்தன் குரூப்ல சேர்ந்தால அவனை புடிச்சு மண்ணுக்குள்ள இழுத்துட்டு போயிடுது. ஹீரோ தான் மாசா சண்டை போடுவாருன்னு பார்த்தா அவரு தேலை பார்த்து பயந்து ஓடிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு பதிலா அங்க மாஸ்க் காட்டிட்டு இருக்கிறது நம்ம சூஹான். கொஞ்சம் கூட அந்த தேலை பார்த்து பயப்பட மாட்டாரு. தேல் கூடயும் சண்டை போட்டுக்கிட்டு நம்ம ஹீரோவையும் காப்பாத்திக்கிட்டு வெறித்தனமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. ஒரே ஒரு தேலுன்னு பார்த்தா அங்க 2 தேல் வருது. அது 2 கூடயுமே ஒரு சமையா சண்டை போட்டு அதுங்களை ஓட விட்டுறாரு. அடுத்து திரும்பி அவங்க பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க. நைட் ஆகுது. ரெஸ்ட் எடுத்துட்டு காலையில போலாமேன்னு சொல்லிட்டு நெருப்பு மூட்டி ஒரு இடத்துல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ கேக்குறாரு, ஆமா சூஹான், உன்னை நம்ம குரூப்ல யாருமே மதிக்க மாட்டாங்களே, அப்புறம் எதுக்கு அவனுங்களுக்காக இந்த போட்டியில கலந்துகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேக்குறாரு. எது அவனுங்களுக்காக நான் ஏன்டா கலந்துக்கணும், நான் இந்த போட்டிக்கு வர ஒத்துக்கிட்டதே இந்த ஸ்பியருடைய ஓனருக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாஷ்பேக்க சொல்றாரு. என்னன்னு பார்த்தா 10 வருஷத்துக்கு முன்னாடி வடக்கு நாட்டுக்கும் தெற்கு நாட்டுக்கும் சண்டை வந்துச்சு. அந்த சண்டையில தெற்கு நாட்டுல எல்லாருமே இறந்துகிட்டு இருந்தாங்க. கடைசியா ஒரே ஒரு படை இருந்துச்சு. அந்த படையோடைய தலைவன் தான் நம்ம சூஹானுடைய அண்ணன். அப்போ நம்ம சூஹானுக்கு ஒரு 16 வயசு தான் இருக்கும். அவருமே சண்டையில இருந்தாரு. அப்போ என் கண் முன்னாடியே என் அண்ணனை குத்தி கொன்னாங்க. அதுக்கு காரணம் வடக்கு நாட்டுக்காரனுங்க இல்ல, இந்த தெற்கு நாட்டுடைய மந்திரி. அவன் மட்டும் கரெக்டான நேரத்துக்கு ஆளுங்களை அனுப்பி விட்டுருந்தானா எங்க அண்ணன் தேவையில்லாம செத்துருக்க மாட்டான். சோ இப்ப நான் இந்த போட்டியில கலந்துக்கிறதே அந்த மந்திரியை கொல்றதுக்காக தான். என் அண்ணன் சாவுக்கு காரணமா இருந்த அந்த மந்திரியை கொல்றதுக்காக மட்டும்தான் நான் அந்த போட்டியில கலந்துகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சூஹான் சொல்ல அந்த பக்கம் அந்த மந்திரியை காமிக்கிறாங்க. சூஹான் சொன்ன மாதிரியே அவன் கெட்டவன் தான் போல இருக்கு. ஏன்னா இப்ப கூட சொந்த நாட்டை அழிக்கிறதுக்காக வடக்கன்ஸ் கூட ஜால்ரா தட்டிக்கிட்டு இருக்கான். இன்னும் கொஞ்ச நாள் மட்டும் வெயிட் பண்ணுங்க, சீக்கிரமாவே
சீக்கிரமாவே இந்த நாடு அழிஞ்சிரும், அதுக்கப்புறமேட்டு நீங்க வந்து இங்க கைப்பற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வடக்கன் கூட பேசிக்கிட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ இவங்க 2 பேரும் திரும்ப நடக்க ஆரம்பிக்கிறாங்களா. அந்த சமயம் ஒரு பொண்ணு வெறி கொண்டு குதிரையில ஓடி போய்கிட்டு இருக்கா. அது வேற யாரும் இல்ல, நம்ம படத்துடைய ஹீரோயின். இந்த ஒரு பொண்ணு பின்னாடி 9 எரும மாடுங்க குதிரையில துரத்திட்டு வராங்க. எதுக்காகனா ஹீரோயின் அவங்களுடைய முத்திரையை ஆட்டையை போட்டு போறாங்க போல. சோ அதுக்காக தான் இவங்க துரத்திட்டு இருக்காங்க. ஹீரோ காப்பாத்தலான்னு போறாரு. ஆனா சூஹான் இது உனக்கு தேவையில்லாத வேலை, நம்ம வேலையை பார்க்கலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்புறாரு. அப்போ அங்க மண் புயல் ஏற்படுது. அவ்வளவுதான், இப்ப எல்லாருமே அந்த மண் புயலை பார்த்து தெரிச்சு ஓடிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அந்த மண் புயலுக்குள்ளேயே சிக்கிக்கிறாங்க. அங்க இருக்க கல்லு கிட்டதான் லைட்டா மறைவா உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப நம்ம ஹீரோயினை ஒரு குரூப் துரத்திட்டு வந்துச்சுல, அந்த குரூப்போட சீஃப் பறந்து போக ஆரம்பிக்கிறாரு. ஹீரோ அந்த சமயத்திலுமே அவரை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு ஓடி போய் பிடிச்சிடுறாரு. இவங்க 2 பேரும் பறந்து போயிடக்கூடாதுன்ட்டு சூஹானும் பிடிச்சிக்கிறாரு. அந்த சமயம் நம்ம ஹீரோடைய பேண்ட் கிழியுது. அடே அடே என் பேண்ட் ஏன்டா கிழிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்க. கொஞ்ச நேரத்திலே அந்த புயல் முடிஞ்சிருது. சூஹான் எஞ்சி பார்த்தா ஹீரோடைய ட்ரெஸ் மட்டும் தான் இருக்கு. ஐயோ இவனும் போயிட்டானா, கூட வந்த 2 பேருமே செத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து இருக்க. அப்ப மண்ணுக்குள்ள இருந்து யாரோ எந்திரிக்கிறாங்க. பார்த்தா நம்ம ஹீரோ. என்ன சூஹானு, நான் செத்துட்டேன்னு நினைச்சியா, என்னெல்லாம் யாராலையும் அழிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ காமெடி பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அவங்க காப்பாத்தினாங்களா ஒரு சீஃப், அவங்க ஒரு நன்றி கடனா அவங்க கிட்ட இருக்க ஒரு குதிரையை கொடுக்குறாங்க. அந்த குதிரையிலே போட்டி நடக்கிற இடத்துக்கு வராங்க. அங்க ஒரு பெரிய லைன் நின்னுகிட்டு இருக்கு. எல்லாருமே அவங்களோட டீடைல்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்களா. அப்போ அந்த இடத்தோட வாசல்ல 2 வடக்கு திருடங்களை தொங்க விட்டுருக்காங்க. நம்ம மட்டும் நடக்க போற போர்ல தோத்துட்டோம்னா இதே நிலைமை தான் நம்மளுக்கும், வா போ அப்படின்னு சொல்லிட்டு சூகான் உள்ள கூட்டு போறாரு. அங்க போனா வடக்கு நாட்டை சேர்ந்த பொண்ணுங்க எல்லாருமே நாய் மாதிரி கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்காங்க. அங்க இந்த போட்டியில கலந்துக்க போற எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க. அந்த சமயம் நம்ம ஹீரோயினும் அங்க வராங்க. சூஹான், நம்ம பாலைவனத்துல பார்த்த பொண்ணு தானே அது அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு இருக்க. அந்த சமயம் அங்க மந்திரி வராரு. மந்திரிய பார்த்ததுமே சூஹானுக்கு ரத்த கொதிப்பு ஏற்படுது. இப்பவே அவனை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. ஆனா நவர முடியல. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ தான். இப்ப போனா கண்டிப்பா மர்கே ஆயிடுவாருன்னு சொல்லிட்டு காலை கையிலால கட்டி வச்சிருந்திருக்காரு. வந்த மந்திரியும் அங்க இருக்க எல்லார்கிட்டையும் நாளன்னைக்கு போட்டி ஆரம்பிக்கும் போது எல்லாரும் தயாரா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஆகுது. கூண்டுக்குள்ள பொண்ணுங்களை அடைச்சு வச்சிருந்தாங்களா, அவங்க 2 பேரையுமே சண்டை போட்டு வேடிக்கை காட்டிட்டு இருக்காங்க. ஹீரோவால அதை பார்க்க முடியல. ஆனா சூஹான் வலுக்கட்டாயமா பார்க்க வைக்கிறாரு. ஒருவேளை இந்த போட்டியில ஜெயிச்சு நீ அந்த பதவியை வாங்கிட்டனா இதை விட இன்னும் மோசமான விஷயங்கள் எல்லாம் நீ பார்க்க வேண்டியதா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்க்க வைக்க, இந்த பக்கம் அந்த 2 பொண்ணுங்களும் பயங்கர மோசமா அடிச்சுக்கிறாங்க. சாப்பாடு கூட போட மாட்டாங்க போல இருக்கு. ஒரே ஒரு வேகாத பண்ணு தான் போடுவாங்க. அந்த பண்ணுக்காக இவங்க இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துல அங்க இருக்க ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணை கொண்டு அந்த போட்டியில ஜெயிச்சிடறா. அவளுக்காக ஒரே ஒரு பண்ணை தூக்கி போடுறாங்க. ஓகே, இந்த பொண்ணை யாரு வாங்கிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை வச்சு வேலை பேசிக்கிட்டு இருக்கான். அந்த சமயம் அந்த பொண்ணு நம்ம சூஹானுடைய ஸ்பியரை பார்த்துட்டு அவன் மூஞ்சில ஒரு வெறி வரும் பாருங்க. விட்டா இப்பயே சூஹானை கொன்றுவா போல இருக்கு. அந்த அளவுக்கு வெறி கொண்டு பாக்குறா. ஆனா சூஹானுக்கு ஒண்ணுமே புரியல. ஏன் அவன் இந்த மாதிரி இப்படி பாக்குறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட இருக்க காசை கொடுத்த அந்த பொண்ணை இவங்க வாங்கிக்கிறாங்க. அப்படியே அந்த பொண்ணு கோவத்தோட இவங்க பின்னாடியே நடந்து வந்துட்டு இருக்கா. அந்த சமயம் நம்ம ஹீரோயின் ஓடி வந்துட்டு, நீங்க 2 பேர் தானே இருக்கீங்க, ஆனா இந்த போட்டியில 3 பேர் கலந்துக்கணும்ல, நானும் உங்க கூட சேர்ந்துக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு கூடவே சுத்திக்கிட்டு இருக்கா. சூஹான் வேணான்னு சொன்னாலும் இவ கேட்க மாட்டா. கூடவே ஒட்டிக்கிட்டு இருக்கா. அவருக்கும் சரி நம்மளுக்கு ஆள் பற்றாக்குறையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை கூட சேர்த்துக்கிறாரு. அப்படியே அன்னைக்கு நைட் ஆகுது. இந்த வடக்கன் பொண்ணு இன்னுமே சூஹான் மேல பயங்கர கோவத்துல இருக்கா. அப்படியே வெறியோட அவ முடியெல்லாம் கட் பண்ணிட்டு வந்துட்டு யாருக்குமே தெரியாம சூஹானை கொலை பண்ண வரா. ஆனா அவர் உஷாரா பிடிச்சிடுறாரு. யார் நீ ஏண்டி என்ன கொலை பண்ற அப்படின்னு கேட்டா அந்த இடத்துலதான் அவ ஒரு ட்விஸ்ட கொடுக்குறா. என்னன்னு பார்த்தா 10 வருஷத்துக்கு முன்னாடி சூஹானோட அண்ணன் போர்ல சண்டை போட்டாருல, அந்த சமயம் ஒரு குட்டி பொண்ணோட கண்ணு முன்னாடியே ஒருத்தவரை கொண்டிருப்பாரு. அந்த குட்டி பொண்ணு வேற யாரும் இல்ல, இந்த வடக்கன் பொண்ணு தான். அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் மனசுக்குள்ள வஞ்சத்தை வச்சு சுத்திக்கிட்டு இருக்கா. இந்த ஸ்பியரை வச்சுக்கிட்டு இருக்கவன் தான் என் அப்பாவை கொன்னா, அவனை கண்டுபிடிச்சு சாவடிக்கிறது தான் என் வாழ்க்கையோட லட்சியம்ன்ற மாதிரி சுத்திட்டு இருந்திருப்பா. இப்ப அந்த ஸ்பியரை பார்த்ததுமே இவன் தான் நம்ம அப்பாவை கொண்டிருப்பான்னு நினைச்சிட்டு தான் இவ இப்படி கோவமா இருக்கா. நம்ம சூஹானோ அதை கேட்டுட்டு, சரி ஓகே, அப்பனா நீ ஒண்ணு பண்ணு, நான் இந்த நாட்டு மந்திரியை சாவடிச்சதுக்கு அப்புறமேட்டு நீ என்ன தாராளமா கொன்னுக்கோ, அது வரைக்கும் கொஞ்சம் சைலண்டா இரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. இவ அப்படியே அடுத்த நாள் ஆகுது. இந்த வடக்கன் பொண்ணு ரெடியா அம்போட காத்துக்கிட்டு இருக்கா. ஒருவேளை சூஹான் மந்திரியை கொண்டுட்டா அடுத்த நிமிஷமே நம்ம சூஹானை சாவடிச்சணும்னு சொல்லிட்டு அவ வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இந்த பக்கம் போட்டி ஆரம்பிக்குது. 3 பேருமே ஒரு சங்கிலியால கட்டிடுறாங்க. என்ன போட்டின்னு பார்த்தா நடுவுல ஒரு பெரிய கிரவுண்ட் மாதிரி இருக்கு. அதுக்கு மேல சங்கிலி போடப்பட்டிருக்கு. அதுல நடந்து கிராஸ் பண்ணி ஆப்போசிட்டுக்கு போகணும். ஒருவேளை ஸ்லிப்பாய் கீழே விழுந்துட்டாங்கன்னா அடியில ஷார்ப்பான ஈட்டிகளா இருக்கு, அதுல குத்திட்டு சாக வேண்டியதான். இதுக்கு நடுவுல இரும்பு பந்துகளை வேற உருட்டி விடுவாங்க போல. அதெல்லாம் தாண்டி ஃபர்ஸ்ட் 3 குரூப் யார் போறாங்களோ அவங்க தான் இந்த ரவுண்ட்ல ஜெயிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த போட்டி ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே வெறி குண்டு அடிச்சுக்கிட்டே கிராஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேர் கீழே விழுந்து சாவறாங்க, ஈட்டில குத்திட்டு சாகுறாங்க. அடுத்து அந்த இரும்பு பந்தை வேற கழட்டி விட்டுறாங்க. அது வேற இப்படி அப்படிமா குறுக்கால உருண்டு ஓடிட்டு இருக்கு. மேல இடிச்சதுன்னா நசுங்க வேண்டியதான். அதுலயும் மாட்டாம கூட இருக்கவங்க கூட அடிச்சுக்கிட்டு கீழேயும் விழாம கஷ்டப்பட்டு எல்லாரும் கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 3 பொண்ணுங்க இருக்க குரூப் ஆப்போசிட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கடுத்து நம்ம ஹீரோடைய டீம். அப்படி அவர் போறதுக்கு முன்னாடியே ஒருத்தவங்க கீழே தொங்கிட்டு இருக்காங்க. அந்த நிலைமையிலுமே நம்ம ஹீரோ அவங்கள காப்பாத்திட்டு தான் போறாரு. இப்ப இவங்க 2வது டீம் வந்துட்டாங்களா. 3வதா ஒரு டீம் இருக்கு. அவங்க டீமுடைய பேரு ஃபால்கம். கிராஸ் பண்ணி வரதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அப்போ ஒரு பையன் மட்டும் தெரியாம கீழே விழுந்துடுறான். இப்ப அவனால இவங்க 2 பேருமே தோக்குற மாதிரி இருக்கு. அந்த சமயம் அந்த ஃபால்கம் குரூப்
இருக்கக்கூடிய சீஃப் என்ன பண்றான், சொந்த ஆளுன்னு கூட கண்டுக்காம அவனை குத்தி காயப்படுத்தி அப்படியே அலைக்கா தூக்கிட்டு வந்து போடுறாங்க. இதனால அந்த பையன் இறந்து போயிட்டான். செத்துட்டாலும் பரவாயில்ல, நம்ம இந்த போட்டியில ஜெயிக்கணும் அப்படின்னு சுயநலமா அந்த சீஃப் யோசிச்சு இவங்க 2 பேரும் அந்த போட்டியில ஜெயிச்சிட்டாங்க. சோ இப்போ 3 டீம் இந்த போட்டியில ஜெயிச்சிட்டாங்க. ஜெயிச்சவங்களுக்கு கையில ஒரு பதக்கம் மாதிரி கொடுக்குறாங்க. தோத்தவங்களுக்கு மூஞ்சில லூசர் அப்படின்னு சொல்லிட்டு நெருப்பால ஒரு சிம்பிளை போடுறாங்க. எவ்வளவு கொடூரமான வேலையை பாக்குறாங்க பாத்தீங்களா. இப்ப நம்ம சூஹானுக்கும் அந்த மந்திரி பதக்கத்தை கொடுக்க வரானா, அந்த சமயம் நம்ம சூஹானுக்கு வெறி ஏறுது. இப்பயே அவனை கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு முன்னாடி போறாரு. பின்னாடி அந்த வடக்கன் பொண்ணு வேற அம்பு வச்சுக்கிட்டு ரெடியா இருக்கா. இப்ப அவன் மந்திரியை கொன்னுடுவான். கொன்னக்கு அப்புறமேட்டு நம்ம அவனை கொன்னுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வெயிட் பண்ணிட்டு இருக்க. ஹீரோ பாக்குறாரு, டேய் வேணாண்டா, சுத்தி எல்லாருமே அவங்களோட ஆட்கள் தான், கண்டிப்பா உன்னை சாவடிச்சிருவாங்க, அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்ல, கூட நம்ம ஹீரோயினும் வந்து சொல்றாங்க. அப்படியே மண்டெல்லாம் சூடாகுது. இருந்தாலும் எப்படியோ கஷ்டப்பட்டு அவரே அவர் கண்ட்ரோல் பண்ணிட்டு மந்திரியை கொல்லல. அப்படியே அன்னைக்கான நாள் முடிய அடுத்த நாள் 2வது போட்டி ஆரம்பிக்குது. இந்த போட்டியில என்ன பண்ணணும்னா, மிருக ராஜா கிட்ட இருந்து அதோட முட்டையை எடுத்துட்டு வரணும். அப்படி எந்த டீம் எடுத்துட்டு வருதோ அந்த டீம் தான் இந்த போட்டியில ஜெயிச்சவங்க. இந்த 3 டீமும் தயாரா உள்ள போறாங்க. உள்ள போறதுக்குள்ளேயே அந்த இடம்லாம் அதிருது. எல்லாருக்கும் கொஞ்சம் பீதியா தான் இருக்கு. பட் இந்த போட்டியில ஜெயிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் போறாங்க. அப்போ நம்ம ஹீரோவோட டீம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கா. அங்க நம்ம ஹீரோயின் ஒரு பூவை பாக்குறாங்க. ஆஹா அழகா இருக்கே அப்படின்னு தொட போறாங்களே, அதை நம்ம சூஹான் வந்து தடுக்கிறாரு. அப்ப அந்த பூல இருந்து வந்த துகள்கள் எல்லாம் நம்ம சூஹான் மேல படுது. ஆக்சுவலா அது பாய்சன் போல இருக்கு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம சூஹான் உடம்புல விஷம் ஏற ஆரம்பிக்குது. இதுக்கான ஆன்டிடோட அவர் ஒரே ஒரு வாட்டி தான் பாத்துருக்காரு. ஆரஞ்சு கலர்ல பவுடர் மாதிரி இருக்கும் போல. அதை எடுத்துட்டு வந்தா மட்டும்தான் சூஹானை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அதை தேடி போறாங்க. இன்னொரு பக்கம் அந்த போட்டியில கலந்துகிட்ட இன்னொரு டீமை காமிக்கிறாங்க. 3 பேருமே பொண்ணுங்க தான். அந்த கேர்ள்ஸ் டீமும் காலி. சுத்தி இருக்க செடிகள் எல்லாம் அவங்கள புடிச்சு இழுத்துட்டு போயிடுது. அவ்வளவுதான். இப்போ இங்க இருக்கிறது 2 டீம். ஒன்னு நம்ம ஹீரோட டீம், இன்னொன்னு அந்த ஃபால்கன் டீம். அந்த ஃபால்கன் டீம்ல 2 பேர் தான் இருக்காங்க. ஏன்னா ஒருத்தனை வேணும்னே சாவடிச்சிட்டாங்கல்ல. அவங்க 2 பேரும் ஒரு கட்டத்துல எப்படியோ மிருகராஜாவோட முட்டையை கண்டுபிடிச்சிடுறாங்க. அவ்வளவுதான்டா, நம்ம தான் அந்த போட்டியில ஜெயிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முட்டையை எடுத்துட்டு ஓடுறாங்களே, அப்போ குறுக்கால அந்த மிருகராஜா வருது. ராட்சச சைஸ்ல ஒரு பாம்பு, அதுக்கு ஒரு கிரீடம். இதுதான் அந்த மிருகராஜா போல இருக்கு. அதை பார்த்தோன்னே இவங்க முட்டையை கீழே போட்டு ஓடிடுறானுங்க. டக்குன்னு நம்ம ஹீரோயின் அந்த முட்டையை எடுத்துட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி ஆக்ரோஷமா அது துரத்தி வந்துகிட்டு இருக்கு. அப்போ ஒரு குறுகலான இடத்துல ஓடுறாங்களா, அங்க அந்த ராஜா மாட்டிக்குது. அப்பதான் ஒன்னு நோட்டீஸ் பண்றாங்க, அந்த மிருக ராஜாவோட தலையில தான் ஆரஞ்சு கலர் பவுடர் இருக்கு. இதை வச்சுதான் சூஹானை காப்பாற்ற முடியும்னு சொல்லிட்டு அப்படியே நைஸா அந்த பவுடர் எடுத்துட்டு வெளியே ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மிருக ராஜாவும் அதுல இருந்து எப்படியோ வெளியே வந்து மறுபடியும் துரத்த ஆரம்பிக்குது. ஆனா முன்னாடி சின்ன ஓட்ட மாதிரி இருக்கா, அதுக்குள்ள திரும்ப மாட்டிக்குது. இந்த வாட்டி ரொம்பவே நல்லா மாட்டிக்குது. வெளியே வர முடியல. அதோட கிரீடம் நல்லா உள்ள இறங்கிருச்சு புள்ள. சோ அதால வெளியே வர முடியாம அப்படியே கத்திக்கிட்டு இருக்க, இவங்க அந்த ஆன்டிடோட் எடுத்துட்டு போய் சூஹான் கிட்ட கொடுத்து எப்படியோ அவரை காப்பாத்திடுறாங்க. அவ்வளவுதான், முட்டை கிடைச்சிருச்சு, இங்க இருந்து போகலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றாங்க. ஆனா ஹீரோக்கு அந்த மிருகராஜாவை பார்த்தா பாவமா இருக்கு. இப்படியே விட்டுட்டு போனா அது செத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை காப்பாத்துறதுக்காக போறாரு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினும் ஹெல்ப் பண்ண போறாங்க. இவங்க 2 பேரும் ஒரு கயிறை கட்டி புடிச்சு இழுத்து பாக்குறாங்க. ஆனா அது நல்லா மாட்டிக்கிட்டு இருக்கு போல. அப்போ ஒரு கட்டத்துல நம்ம சூஹான் அப்படியே தாங்கி தாங்கி நடந்து வந்து நெருப்ப கரெக்டா அந்த மிருகம் முன்னாடி காட்டுறாரு. அவ்வளவுதான், அதை பார்த்து பயந்து அப்படியே பிச்சுக்கிட்டு வெளியே வர ஆரம்பிக்குது. அதோட கிரீடம் தலையோட ஒட்டி இருக்கும் போல. அதோட சேர்த்துக்கிட்டு அந்த மிருக ராஜா பிச்சுக்கிட்டு வெளியே வந்துருது. ரத்தம் வேற ஊத்திக்கிட்டு இருக்கு. ஆனா பரவாயில்ல, எப்படியோ அதை தப்பிச்சிருச்சு. அடுத்து இவங்களை நேரா வந்து கொல்ல போகுது அப்படின்னு பார்த்தா கிட்ட வந்துட்டு ஒண்ணுமே பண்ணல. அப்ப ஹீரோ என்ன சொல்றாருன்னா, இந்த முட்டை உனக்கு எவ்வளவு முக்கியம்ன்றது எனக்கு தெரியுது. ஆனா இப்போதைக்கு நாங்க அதை எடுத்துட்டு போறோம். அந்த போட்டியில நாங்க தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ, ஆனா உங்களுக்கு உங்க முட்டையை திரும்பி கொண்டு வந்து கொடுத்துடுறோம் அப்படின்னு சொல்ல, அந்த மிருகமும் ஒண்ணும் பண்ணாம அப்படியே அமைதியா போயிடுது. இவங்களா போட்டியில ஜெயிச்ச சந்தோஷத்துல அப்படியே அந்த முட்டையை எடுத்துட்டு வந்து மந்திரி கிட்ட கொடுத்தா, அந்த இடத்துலதான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறான். என்னன்னு பார்த்தா, இப்ப இவங்க 3 பேருக்குள்ள அடிச்சுக்கணுமா. அந்த பதவி யாரா ஒருத்தங்கள தான் போய் சேரும். சோ நீங்க 3 பேரும் அடிச்சுக்கிட்டு யார் கடைசியா உயிரோட இருக்கீங்களோ அவங்களுக்கு தான் அந்த பதவி, அவங்க தான் இந்த போட்டியில ஜெயிச்சவங்கன்னு சொல்லிடுறான். இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்களா. அப்ப திடீர்னு ஒரு ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்ட லேடி வராங்க. ஹீரோவை பார்த்து, உன்னோட அப்பாவை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. ஹீரோ எங்கன்னு கேக்குறாரு. மாய காட்டுக்கு அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்றாங்க. ஊரே கட்டுக்காதன்னு சொல்லிட்டு இருக்க இடத்துக்கு கூட்டு போறேன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இவங்க 3 பேருமே போறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த காடு பார்க்க நார்மலா தான் இருக்கு. ஆனா உள்ள போக போக அப்படியே சுத்தி புகையா சூழுது. திடீர்னு அங்க இருக்க கல் எல்லாம் அந்தரத்துல மிதக்குது. அப்பதான் அந்த லேடி ஒரு ட்விஸ்ட குடுக்கறாங்க பாருங்க. என்னன்னு பார்த்தா, நம்ம ஹீரோ வந்து முன்னாள் வடக்க ராஜாவுடைய பையனா. ஹீரோ நம்பவே மாட்டாரு. நீங்க சொல்றது போய் என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றாரா. அதுக்கு அந்த லேடி என்ன சொல்றாங்க, உன்னோட ரத்தத்தை எடுத்து உன்னோட ஷோல்டர்ல தடவு, அப்போ உனக்கு உண்மை எல்லாம் தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே உடனே ஹீரோ கத்தியில கையை கீச்சிக்கிட்டு அந்த ரத்தத்தை எடுத்து ஷோல்டர்ல தடவுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துல கோல்டு கலர்ல டாட்டூ உருவாகுது. என்னன்னா, வடக்கு நாட்டுல சாதாரண மக்கள் இருக்காங்களே, அவங்க எல்லாரும் இந்த சிம்பிளா டாட்டூவா குத்திப்பாங்க. ஆனா இந்த அரசு ரத்தத்துக்கு மட்டும்தான் பிறந்ததுல இருந்தே தானா இந்த மாதிரி தங்க நிறத்துல இந்த சிம்பிள் வரும். அதை பார்த்தோன்னே தான் எல்லாரும் நம்புறாங்க. டக்குன்னு அந்த மாய காட்டுல இருந்து வெளியே வந்துடுறாங்க. சூஹானுக்கா பயங்கர கோவம். இவ்வளவு நேரம் எதிரி நாட்டு ஆளு கூட நம்ம சுத்திட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு அவர் மட்டும் கோவமா நடந்து போறாரு. ஹீரோயின் போயிட்டு எவ்வளவோ கேட்டு பாக்குறாங்க. அவன் வடக்கன்னாலும் நம்ம கூட தானே இருந்தான், அவன் நம்ம ஆள் தான், அவன் நல்லவன் அப்படின்னு எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. ஆனா ஹீரோயினையும் திட்டி அமுச்சு விட்டுறாரா. ஹீரோயின் அழுதுகிட்டே நடந்து போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம சூஹான் கிட்ட அந்த வடக்கன் பொண்ணு வரா. சூஹானை கொல்லதான் வந்திருக்கா போல இருக்கு அப்படின்னு பார்த்தா, நான் உன்னை மன்னிச்சிட்டேன்னு சொல்றா. நீ எவ்வளவு நல்லவன்
நல்லவன்றதை ஹீரோயின் தான் எனக்கு புரிய வச்சாங்க. என்ன ஆனாலும் அவளை மட்டும் விட்டுறாத, பத்திரமா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை நல்லா தான் பேசிட்டு போறாளா. அப்பதான் நம்ம ஜுவானுக்கு புரியுது, அடடா தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தேடி ஓட ஆரம்பிக்கிறாரு. அந்த பக்கம் நம்ம ஹீரோயினை மந்திரி ஆட்கள் எல்லாம் சுத்து போட்டுறாங்க. ஹீரோயினும் முடிஞ்ச அளவுக்கு சண்டை போட்டு பாக்குறாங்க. ஆனா அவங்க கிட்ட இருக்க கத்தி ஆப்போசிட்டுக்கு போயிடுதா. அதுக்கப்புறம் இவங்களால சண்டை போட முடியல. ஹீரோயினை போட்டு செம்மையா அடிக்கிறாங்க. கரெக்டா அந்த சமயம் சூஹான் வராரு. அவரும் எவ்வளவோ சண்டை போடுறாரு. ஆனா அந்த மந்திரி என்ன பண்றான், ஹீரோயினோட முடிய அப்படியே ஒன்னொன்னா சதையோட புடிச்சு இழுக்கிறான். சூஹான் சண்டை போட போட இந்த பக்கம் இந்த மாதிரி கொடுமை பண்ணிக்கிட்டு இருக்கானா, எங்கேயா அந்த பொண்ணை கொன்ற போறான் அப்படின்னு சொல்லிட்டு சூஹான் கத்தியெல்லாம் கீழே போட்டு சரண்டர் ஆயிடுறாரு. ஆனா அந்த பாவி பையன் அப்பயும் என்ன பண்றான், ஒரு பெரிய கத்தி எடுத்து அப்படியே ஹீரோயின் முதுகுல இறக்கி ஹீரோயினை அந்த இடத்துல சாவடிச்சிடறான். சூஹான் கத்துறாரு கதறாரு. ஆனா அந்த பையன் கேட்கவே இல்லை. ஹீரோயினை கொண்டுட்டு நம்ம சூஹானை புடிச்சு இழுத்துட்டு போயிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோ வராரு. அரை உசிர்ல படுத்திருக்க ஹீரோயினை பார்த்துட்டு மடியில தூக்கி வச்சு கதறாரு. அப்படியே கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ மடியிலேயே ஹீரோயின் இறந்து போயிடுறாங்க. அவ்வளவுதான். அவர் கஷ்டப்படுறாரு பாருங்க, கத்துன்னு கத்துறாரு. நல்லா அழுதெல்லாம் முடிச்சுட்டு சுவானையாச்சும் நம்ம எப்படியாச்சும் காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசவையை நோக்கி வந்துகிட்டு இருக்காரு. அந்த பக்கம் மந்திரி ராஜா கிட்ட சுவானை பத்தி பச்சை போய் சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சுவான் பையன் உங்களை கொல்ல வந்தான் ராஜா, அதை தெரிஞ்சுக்கிட்ட மத்த குரூப் ஆட்களையும் கொண்டுட்டான். அதை விடுங்க, சொந்த டீம்ல இருக்க பொண்ணையும் அந்த பையன் கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சுவானை பத்தி இல்லாதது பொல்லாததெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. ராஜாவும் அதை கேட்டுட்டு சுவானை கொல்ல சொல்லிடுறாரு. அப்பதான் நம்ம ஹீரோ வராரு. ராஜா, நீங்க சொல்ற மாதிரியே இந்த பையன் துரோகியாவே இருக்கட்டும், ஆனா அந்த துரோகியை நான் தான் கொலை பண்ணுவேன். என் கூட அவனை சண்டை போட சொல்லுங்க. நடக்கிற போட்டியில யாராச்சும் ஒருத்தங்க ஜெயிக்கணும்ல, நான் அந்த பையன் கூட சண்டை போட்டு கொன்னுட்டு இந்த போட்டியில ஜெயிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. ஆனா அதை கேட்கிற மந்திரி, இவங்க ஏதோ பிளான் பண்றாங்க, இந்த மாதிரி நடக்க கூடாதுன்னு கொல்ல சொல்றாரு. ஆனா சுத்தி இருக்க மக்கள் எல்லாருமே சண்டை போடுங்கன்னு கத்துறாங்களா. சோ ராஜாக்கு வேற வழி இல்ல, சண்டை போட ஒத்துக்கிறாரு. ஹீரோவும் சுவானும் சண்டை போடுறதுக்கு நடுவுல வராங்க. அப்ப சுத்தி ஏகப்பட்ட கத்தி இவங்க மேல வந்து தாக்குது. அது எல்லாத்தையுமே இவங்க தடுத்துக்கிட்டு இருக்க இந்த மந்திரி பையன் அந்த நேரம் பார்த்து போராட்டத்தை ஆரம்பிச்சிடறான். ரெண்டு நாட்டு ஆளுங்களும் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ராஜாக்கு பாதுகாப்பு இல்லன்னு உள்ள பத்திரமா கூட்டு போறாங்க. ஆனா ரெண்டு வாசலுமே பூட்டி இருக்கு. ஏன்னா இது ஒரு ட்ராப். ரொம்ப நாளா இந்த ஒரு நாளுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். வரட்டா ராஜா அப்படின்னு மந்திரி உள்ள வச்சு பூட்டிட்டு போயிடுறான். வெளியே வந்து அந்த வடக்கன் பொண்ணு வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா அவளை அந்த கருப்பு சிங்கம் கடிச்சு சாவடிச்சிருது. சுவான் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த சிங்கத்து கூட சண்டை போட்டு அதை சாவடிச்சிடுறாரு. இந்த பக்கம் மந்திரி ஏதோ ஒரு பட்டன் அழுத்திட்டு போறான். உடனே மேல இருந்து நிறைய எண்ணெயா ஊத்துது. இந்த இடத்தையே அவன் கொளுத்தி விட போறான் போல இருக்கு. அப்பதானே ராஜாவும் இது கூட சேர்ந்து செத்துருவாரு. அதுக்காக தான் இப்படி பண்றான் போல இருக்கு. இடத்தையே கொளுத்தி விட்டு அங்க இருந்து பறந்து போக பாக்குறான். அதை ஹீரோ பார்த்துட்டு ஓடி வந்து அதை கீழ்ச்சி விட்டுறாரு. இன்னொரு பக்கம் அந்த ஃபால்கனோட சீஃப் இருக்கான்ல, அவன் கிட்ட நம்ம ஹீரோ சொல்லிருப்பாரு, உங்க மூஞ்சில முத்திர போடுறதுக்கு காரணம் மந்திரி தான், அவனை மட்டும் ஜெயிக்க விட்டோம்னா நம்ம நாடு நம்மளை விட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு போல. அதுக்காக ஃபால்கன் அவங்க ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்கான். ஒரு பக்கம் ஹீரோ மந்திரி கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. இந்த பக்கம் சுவான் ஃபால்கனோட சீஃப் ரெண்டு பேருமே ராஜாவை வெளியெடுக்க போராடிட்டு இருக்காங்க. அந்த இடம் வேற இடிஞ்சு விழ ஆரம்பிக்குது. கடைசியா எப்படியோ கஷ்டப்பட்டு ராஜாவை வெளியே கொண்டு வந்துடுறாங்க. அடுத்து என்ன, இந்த மந்திரியை போட்டு தள்ளுறதுதான். சுவான் பாக்குறாரு ஹீரோ கஷ்டப்பட்டு மந்திரி கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. அப்போ சுவான் களத்துல இறங்குறாரு. ஃபர்ஸ்ட் என்னோட அண்ணனை கொன்ன, அடுத்து ஹீரோயின், இப்போ அந்த வடக்கன் பொண்ணு, என் கூட இருக்க எல்லாரையுமே சாவடிக்கிறல, இப்ப நீ சாகுடா அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு சண்டை போட்டு எப்படியும் அந்த மந்திரியை சாவடிச்சிடுறாரு. அவ்வளவுதான். கடைசியா தன்னோட அண்ணன் சாவுக்கு பழி வாங்கிட்டாரு. அது மட்டும் இல்லாம இந்த போட்டியிலேயே ஒரு ஜெயிச்சிட்டாரு. சோ அந்த அரசவையில ஒரு பெரிய பதவி நம்ம சுவானுக்கு கிடைக்குது. ஹீரோயினுக்கு மரியாதை செலுத்துற வகையில நடுவுல ஒரு மிகப்பெரிய சிலையை கட்டி வைக்கிறாங்க. அடுத்து நம்ம ஹீரோ அந்த மிருக ராஜாவுடைய முட்டையை கொண்டு போய் கொடுக்குறேன்னு வாக்கு கொடுத்திருப்பார்ல, அதே மாதிரி அந்த முட்டையை கொண்டு போய் கொடுக்குறாரு. அப்படியே அந்த இடத்துல கட் பண்ணி படமும் முடியுது. அவ்வளவுதான் காய்ஸ். இந்த படம் எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல மீட் பண்றேன். அது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்தது வாய்ஸ் ஆஃப் தமிழச்சி. நான் உங்க டிஎன்ஜி. பாய்.